போரின் முடிவை முன்கூட்டியே கணித்தார் தலைவர் பிரபாகரன். சவேந்திர சில்வா தெரிவிப்பு. போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்திற்கு மேல் போரில் தோல்வியடைய போகிறோம் என்று தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார் என முன்னாள் ராணுவ தளபதியும் மற்றும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பத்திரிகையொன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் அவர் தப்பிச் சென்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் நமக்கு கிடைத்தது. இறுதிக்கட்ட போரில் சுமார் 12,000க்கும் அதிகமான போராளிகள் ராணுவத்திடம் சரணடைந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கு சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டுச் செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவல்களும் இல்லை. 58வது படையணியின் தளபதியாகவே இதனை நான் கூறுகிறேன். அதோடு பொதுவாகவே பிரபாகரனை மீட்டுச் செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் இறுதிக்கட்ட போரில் இருந்து பிரபாகரன் தப்பிச் செல்வது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது. ஏனெனில் சுற்றி வளைக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வலயங்கள் என்பவற்றிலிருந்து மீண்டு செல்வது என்பது எளிதான விடயமல்ல என அவர் தெரிவித்துள்ளார். அதிகரிக்கப்பட்டுள்ள ஓய்வூதியம் குறித்து வெளியான முக்கிய தகவல். அஸ்வசும நிவாரண திட்டம் உள்ளிட்ட பல நன்மைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை அவர் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் தொடர்ந்தும் சிரமங்களை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்ற நிலையில் மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை நாங்கள் அறிவித்துள்ளோம். பணம் இல்லை என்று எப்படி கூறுகிறீர்கள்? இன்று 13 லட்சம் பேருக்கு அஸ்வசும திட்டத்தின் கீழ் மாதாந்தம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. சமுர்த்தி பயனாளிகள் இன்று 15,000 ரூபாய் பெறுவதுடன் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 2,500 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அத்தோடு 5,000 உதவி தேவைப்படுபவர்களுக்கு 7,500 ரூபாய் வழங்கப்படும். 2,000 ரூபாய் வயது வந்தோர் உதவித்தொகை 3,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதுடன் ஏற்றுமதியின் போது 100 ரூபாவாக இருந்த 1 கிலோ தேயிலை 300 ரூபாவாகவும் மற்றும் 400 ரூபாவாக இருந்த ரப்பர் கிலோ 600 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளன. கட்டுமான தொழில் கூட முற்றிலுமாக சரிந்து காணப்பட்டது. ஆனால் இன்று இவர்கள் அனைவருக்கும் வேலை இருப்பதுடன் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதாக நான் கூறவில்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளில் இருந்து ஒருபடி முன்னேறி இருக்கிறோம். அத்தோடு எதிர்கட்சிகளிடமிருந்து முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் சம்பிரதாய பூர்வமானவையே தவிர அடிப்படையற்றவை என அவர் தெரிவித்துள்ளார். பலமான கட்டமைப்பில் செயற்பட்ட விடுதலை புலிகள் மஹிந்த நினைவு கூறும் விடயம். தற்கொலை குண்டுகள் அடங்கிய சிறிய ரக படகுகள், இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய இலக்கு விமானங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு வரும் கப்பல்கள் என பலமான கட்டமைப்பில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு செயற்பட்டதை நினைவு கூற வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். 15வது ராணுவ வெற்றியை முன்னிட்டு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் 3 தசாப்தங்களாக இலங்கையை ஆக்கிரமித்திருந்த பிரிவினைவாத பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளன. 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு குழுவாக ஆரம்பமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உலகில் பிரபல்யமான பயங்கரவாத அமைப்பாக எழுச்சி பெற்றது. தற்கொலை, மனித குண்டுதாரிகள் மற்றும் சிறுவர் படையணி என்பவற்றை விடுதலை புலிகள் அமைப்பை உலகுக்கு அறிமுகம் செய்தது. தற்கொலை குண்டுகள் அடங்கிய சிறிய ரக படகுகள், இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய இலக்கு விமானங்கள் உட்பட ஆயுதங்களை கொண்டு வரும் கப்பல்கள் என பலமான கட்டமைப்பில் புலிகள் அமைப்பு செயற்பட்டதை நினைவு கூற வேண்டும். இலங்கை மற்றும் இந்திய அரசு தலைவர்கள் இருவர் உட்பட இலங்கையின் சிரேஷ்ட அரசு தலைவர்கள் மற்றும் சிவில் மக்கள் உள்ளடங்களாக பலரை கொலை செய்த விடுதலை புலிகள் அமைப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட பல்வேறு வழிகளில் அழைப்பு விடுத்தேன். சகல வழிகளையும் நிராகரித்து விடுதலை புலிகள் அமைப்பு தாக்குதலை தொடர்ந்ததால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் எதிர் தாக்குதலை தீவிரமாக முன்னெடுத்தோம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள். 2009 மே 18ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுமையாக ராணுவத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து 2009 மே 19ஆம் தேதி காலை வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. 4வது ஈழப் போராட்டத்தை தோற்கடித்தது மாத்திரமல்ல, விடுதலை புலிகள் அமைப்பில் பணயமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல லட்சக்கணக்கான சிவில் பிரஜைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அப்போதைய பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு சபையின் பிரதானி, முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர்,
சிவில் பாதுகாப்பு படையின் பிரதானிகள் மற்றும் முப்படையினருக்கு நாட்டு மக்களுக்கும் முன்னாள் 5வது நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி என்ற அடிப்படையில் கௌரவம் அளிக்கிறேன். யுத்தத்தின் கொடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்போது வாழ்கிறோம். ஆகவே யுத்தம் பற்றி சிந்திக்க கூடாது என ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள். ராணுவத்தின் வீரத்துக்கு உயரிய அந்தஸ்து வழங்கி நாட்டில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரது பொறுப்பாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாவுக்கு எதிரான கொலை முயற்சி, சந்தேக நபரின் வாக்குமூல ஆவணத்தை காணவில்லை. கொழும்பு கொள்ளப்பிட்டி பீத்தள சந்தியில் வைத்து பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை படுகொலை செய்ய முயற்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கின் பிரதான குற்றவாளியான பொன்னுசாமி கார்த்திகேசி சிவாஜி போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலம் அடங்கிய அசல் ஆவணம் காணாமல் போயுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கிராண்ட்பாஸ் போலீஸ் நிலைய விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி இதனை தெரிவித்துள்ளார். குறித்த குற்றவாளிகளின் வாக்குமூல அசல் ஆவணம் மூத்த அதிகாரிகளின் பதிவு புத்தகத்தில் சட்டப்படி ஒப்பப்பட்டிருந்தது. எனினும் அந்த வாக்குமூலத்தை ஆதாரமாக முன்வைக்க அரசு தரப்பு ஆயத்தமான போது அசல் ஆவணம் போலீஸ் காப்பகத்தில் இல்லை என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் பதிவு புத்தகங்கள் காலாவதியாகும் போது அவை அளிக்கப்படும் என்றும், ஆனால் அவை அளிக்கப்படுவதற்கு முன்னர் அது குறித்த குறிப்புகள் பதிவு செய்யப்படும் என்றும் கிராண்ட்பாஸ் போலீஸ் நிலைய விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சுட்டிக்காட்டினார். இருப்பினும் குறித்த அசல் ஆவண புத்தகத்தின் குறிப்பு எதுவும் போலீசாரின் காப்பகத்தில் இல்லை என்று அவர் மன்றில் தெரிவித்தார். இந்த நிலையில் அரசு தரப்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் சம்பந்தப்பட்ட பதிவு புத்தகம் தவறியுள்ளமையால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசித்து நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பதாக அறிவித்தார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீ பரவல். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு துறைமுக வளாகத்தை அண்மித்த அதிவேக நெடுஞ்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் தீ பரவியுள்ளது. சம்பவ இடத்திற்கு 4 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன.